சமுத்திர காற்று வீசக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை மகாபலிபுரம் சாலை மார்க்கத்தில் கோவளத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள திரு இடவெந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம். இந்த திருத்தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் தொண்டை நாட்டு திருப்பதியாகவும் திகழ்கிறது. தீர்த்தநீர் தடஞ்சோலை சூழ் இடவெந்தை மேவிய எம்பிரான் என்று பாடல் பெற்ற இத்தலத்தில் கல்யாண பொய்கையும் வராக புஷ்கரிணியும் புண்ணிய தீர்த்தங்களாக உள்ளன. பலி மன்னனுக்கும் காலவ முனிவருக்கும் இங்கே பெருமாள் பிரத்யக்ஷம். நித்திய கல்யாண புரி என்பது இதன் வடமொழி பெயராகும். மலைநாட்டு வியாபாரிகள் சிலர் இத்தலத்தின் தீப திருப்பணிக்கு பொன் அளித்த செய்தியை கல்வெட்டுக்கள் உரைக்கின்றன. வானோங்கி நெடிதுயர்ந்த கொடிமரத்தை வணங்கிக் கொள்வோம். திருமங்கையாழ்வார் 13 பாசுரங்களால் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். கல்யாண விமானத்தின் கீழே லக்ஷ்மி வராக பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார். இந்த க்ஷேத்திரத்தில் மூலவர் வராக பெருமாள் தன் திருமகளை இடது மடியில் ஏந்தியுள்ளபடியால் இத்தலம் திரு இடவெந்தை எனப்படுகிறது. மேகநாதனின் புதல்வன் பலிவேந்தன் அரக்கர்களின் பொருட்டு தேவர்களுடன் போர் செய்து வென்றான். தேவர்களை கொன்ற பாபம் போக இத்தலம் வந்து தவம் செய்ய திருமால் அவனுக்கு ஸ்ரீவராக மூர்த்தியாக காட்சி தந்து அருள் புரிந்தார். திருவிடந்தையின் ஸ்தல விருட்சமான புன்னை மரம் கல்யாண பிரார்த்தனைகள் நிறைவேறியதன் அடையாளமாக கிளை பரப்பி அழகாக நிற்கிறது. இத்தலம் லக்ஷ்மியின் அவதார ஸ்தலமாதலால் ஸ்ரீபுரி என்று இவ்வூருக்கு ஒரு பெயர் உள்ளது. காவிரி கரையில் பள்ளி கொண்ட பெருமாள் மூலவர் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த திவ்ய தேசத்தில் கடற்கரையில் நாகபரியங்கத்தில் பூரிப்பான திருமுகத்தோடு ஸ்ரீ பூமி தேவியர் பாதசேவை செய்ய சயன கோலத்தில் இருக்கிறார். உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதன் சதுர்புஜ மூர்த்தியாக அபய கதா பாணியாக இளஞ்சிவப்பு பச்சை வண்ண பட்டுடுத்தி திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போயகல திருவருள் புரிகிறார். பத்மஹஸ்தயாய் ஸ்ரீதேவியும் நீலோத்பல ஹஸ்தயாய் பூமி தேவியும் வாடாமல்லி வண்ண மேலாக்கணிந்து அருட்காட்சி தருகின்றனர். உற்சவர் ரெங்கநாயகி தாயார் பொன் மஞ்சள் வண்ண பட்டுடுத்தி நாள்தோள் நங்கையாக பெண் அன்ன பேடை போல் அமர்ந்து அபயவரத கரம் காட்டி அருள் பாலிக்கிறாள். மூலவர் ரெங்கநாயகி கம்பீரமான மகாராணி போல் தனி சந்நிதி கொண்டிருக்கிறாள். நாளும் பெரிய பெருமாள் அரங்கர் நகைமுகமும் தோளும் தொடர்ந்து எண்ணெய்யாளும் விழியும் துழாய் மணக்கும் தாளும் கரமும் கரத்திற் சங்காழியும் தண்டும் வில்லும் வாளும் துணை வருமே தமியேனை வளைந்து கொண்டே. குனி என்னும் முனிவரின் மகள் காலவ ரிஷிக்கு வாழ்க்கைப்பட்டாள். இவர்களுக்கு 360 பெண்கள் பிறந்தனர். ஏழையான காலவர் இவர்களுக்கு விவாகம் செய்விக்க வேண்டி திருவிடந்தை வந்து தவம் செய்ய நித்திய கல்யாணரே மாப்பிள்ளையாக வந்து தினம் ஒரு பெண்ணை திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அந்த 360 கன்னியரில் முதற் கன்னியான இந்த கோமலவல்லி தேவி செந்தாமரை வண்ண பட்டுடுத்தி கல்யாண மாலை சூடி சிந்தூர திலகமிட்டு இரட்டை மூக்குத்தி புல்லாக்கு அணிந்து நித்திய கல்யாண பதக்கம் தரித்து திருமாங்கல்யம் தாங்கி மணப்பெண் திருக்கோலத்தில் லஜ்ஜையோடு கூடிய முகத்தில் அருள் விழிகளால் அடியாரை குளிர நோக்குகிறாள். கோமலவல்லி புரம் என்பதே பிற்காலத்தில் கோவளம் என்று மருவியது. குளங்கெழு கொல்லி கோமலவல்லி கொடியிடை நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழிக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. இத்தலத்தில் உற்சவர் நித்திய கல்யாணரின் பிராட்டி கோமலவல்லி
மூலவர் வராகப் பெருமாளின் தேவி அகிலவல்லி அன்னை வெண்பட்டணிந்த வைனதேயர் அஞ்சலி கையராய் நின்று கல்யாணபுரத்தில் காட்சி தருகிறார். ஸ்ரீ அகிலவல்லி நாயகா சமேத ஆதி வராக பெருமாள், கோமலவல்லி நாயகா சமேத ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை. புராண காலத்தில் காலவ முனிவன்ற ஒரு முனிவருடைய 360 கன்னிகைகளையும் வராக பெருமாள் தினந்தோறும் ஒரு பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். தினந்தோறும் திருக்கல்யாணம் பண்ணினபடியால் இவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் திருநாமம். தினந்தோறும் பிரம்மச்சாரியாக 360 நாளும் பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். 360 நாளும் திருக்கல்யாணம் பண்ணிட்டு கடைசி நாள் எல்லா பெண்களையும் சேர்த்து வராக ரூபமாக ஆதி வராக பெருமாள் பூமி தேவி வடிவமாக அகிலவல்லி என்ற திருநாமத்தோடு ஆதிவராக பெருமாள் பூமி தேவியை இடது பாகத்தில் ஏந்திண்டு தாயாருக்கு சரம ஸ்லோகம் மந்திரோபதேசம் திருக்கோலத்தோடு வராக பெருமாள் இடது பாகத்தில் பூமி தேவியை ஏந்தி இருக்கிறார். பெருமாள் தாயாரை இடது பாகத்தில் ஏந்தி உள்ளபடியாலே இந்த திருத்தலத்துக்கு திரு இடவந்தைன்னு திருநாமம். திருமண யோகம் அருளும் திருவிடந்தையில் கல்யாண பிரார்த்தனை செய்வோர் 2 மாலை வாங்கி வந்து பெருமாளுக்கு அதை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து பெருமாள் சூடி களைந்த ஒரு மாலையை பிரசாதமாக பெற்று அதை கழுத்தில் அணிந்து கோவிலை 9 பிரதட்சணம் செய்ய வேண்டும். பின்னர் அந்த மாலையை வீட்டில் வைத்து வணங்க வேண்டும். விவாகம் கைகூடியதும் புது மாலை வாங்கி தம்பதியாக வந்து அதை ஆலய புன்னை மரத்தில் சாற்றி பெருமாளை சேவிக்க வேண்டும். உண்ணக்கணிகள் தருவன் ஒளி கடல் ஓதநீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீவாராய். நித்திய கல்யாணர் தேவியருடன் அபிஷேகம் காண்கிறார். 7 மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. 7 மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுயர் தோற்றம் சங்க சக்கரமும் ஏந்தி அபயமருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. 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 7 மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஸ்ரீனிவாசனே நமோ நமோ. கேசவ ஸ்ரீராம் நமோ நமோ. ஸ்ரீ ஸ்ரீவத்சா நமோ நமோ. வெங்கடரமணா நமோ நமோ. பார்த்தசாரதி நமோ நமோ. பாண்டுரங்கனே நமோ நமோ. விட்டல விட்டல் நமோ நமோ. ஜனார்தனா நமோ நமோ. ராமச்சந்திரனே நமோ நமோ. ஹரே கிருஷ்ணனே நமோ நமோ. மச்சரூபாய நமோ நமோ. கூர்ம அவதார நமோ நமோ. வராகமூர்த்தி நமோ நமோ. வாமன வடிவே நமோ நமோ. சிம்ம நரசிம்ம நமோ நமோ. பரசுராமனே நமோ நமோ. ராம ராம ஸ்ரீ நமோ நமோ. கோகுல கிருஷ்ணா நமோ நமோ. பலராமனே நமோ நமோ. கல்கி ரூபாய நமோ நமோ. கீத கோவிந்த நமோ நமோ. நந்த கோபனே நமோ நமோ. பத்மநாபனே நமோ நமோ. கேசவநர்த்தன நமோ நமோ. 7 மலையானே நமோ நமோ. கோபநந்தனா நமோ நமோ. ரிஷிகேசனே நமோ நமோ. நமோ 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 நமோ. நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. விஷ்ணு அவதாரம் கிருஷ்ண சைதன்ய வேத சன்மார்க பாதன் பக்த ஜன கோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன். கர்ம பலன் தீர தர்மம் அது வாழ 7 மலையேறி தொழுவோம். சர்வகுண ரூபன் நாமம் அதை பாடி சகல சுகம் வேண்டி அழுவோம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. நமோ நமோ ஸ்ரீ நமோ
கபிலவஸ்துவே நமோ நமோ ஸ்ரீ பாலாஜி நமோ நமோ கண்ணபிரானே நமோ நமோ காகுந்தனனே நமோ நமோ மதுசூதனனே நமோ நமோ மாதவநாதா நமோ நமோ முரளீதரனே நமோ நமோ பத்மநாபனே. திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத் திருப்பதுவும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. திருவிடவெந்தை உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள் செம்பட்டு உடுத்திய பூமகளோடும் பீதக வண்ண பட்டணிந்த புவிமகளோடும் லக்ஷ்மி பதக்கம் கல்லட்டிகை புலிநகச் செயின் புஷ்ப மாலைகள் அணிந்து சுக்லாம்பரதரனாக அபய கதா பாணியாக கல்யாண திருக்கோலத்தில் திவ்ய தரிசனம் தருகிறார். பெருமாள் இங்கே கல்யாண மாப்பிள்ளையாதலால் உற்சவர் திருமேனியில் வலது கண்ணத்திலும் தாடையிலும் இயற்கையாகவே ஒரு கருப்பு திருஷ்டி பொட்டு அமைந்துள்ளது. பல்லவ மன்னன் ஒருவன் இத்தலத்தில் தங்கி தினமும் ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்து கன்யாதான விரதத்தை மேற்கொண்டான். ஒரு நாள் விவாகத்திற்கு கல்யாண ஜோடி கிடைக்காமல் பல்லவன் கவலைப்பட நித்திய கல்யாணரும் கோமளவல்லியுமே மாப்பிள்ளை பெண்ணாக வந்து பல்லவ மன்னன் நடத்தி வைக்க திருக்கல்யாணம் செய்து கொண்டு அரசனுக்கு அருள் புரிந்தனர். சித்திரை உத்திரட்டாதியில் இங்கே வராக ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சித்திரை திருவோணத்தில் நிறைவடையுமாறு இங்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அசுரகுல காலநல்லூர் என்பது இத்தலத்தின் கல்வெட்டு பெயராகும். வராக க்ஷேத்திரமான கல்யாண க்ஷேத்திரமான திருவிடவெந்தையில் கல்யாண வரமருளும் நித்திய கல்யாண திவ்ய தம்பதியை வணங்கி அகிலவல்லி ஆதிவராக பிரானை வணங்கி சர்வ மங்களமும் பெறுவோம். கோமலவல்லி நாதாய நித்திய கல்யாண ரூபாய கல்யாணபுர விஹாரினே நித்யஷீர் நித்ய மங்களம் நித்யஷீர் நித்ய மங்களம்.